ஈரானை 2 நாள்ல முடிச்சிருவோம். 48 மணி நேரத்துல ஈரான சோழியவே முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப், இல்ல நாங்களும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு அறிக்கையே கொடுத்திருக்காப்ல. எது? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் அமெரிக்கா நடத்தவே இல்ல. ட்ரம்ப் பச்சையா பொய் சொல்றாப்ல அப்படின்னு ஈரான் மறுத்திருக்காங்க. நீயே பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் உன் கூட பேசுறதுக்கெல்லாம் நாங்க தயாரில்ல அப்படின்னு சொல்லி பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருக்காங்க ஈரான். அதுவும் இஸ்ரேல் மேல இன்னைக்கு ஒரு கடுமையான தாக்குதலை நடத்திருக்காங்க ஈரான். இதை பார்த்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் குலை நடுங்கி போயிருக்கிறாங்க. அது என்ன தாக்குதல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே நேரத்துல ட்ரம்ப் ஏன் இந்த அளவுக்கு பின்வாங்கியிருக்காரு? இத்தனை நாளா நாங்க தான் உலகத்திலே வலிமையான நாடு அப்படின்னு சொன்ன அமெரிக்காவோட உண்மையான முகம் இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. இது குறித்து இன்று நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் மணியமுதன், இது உங்கள் மணியமன் டாக்ஸ். வாங்க காணொலிக்கு போயிடலாம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த யுத்தம் தொடங்கி இன்னையோட 25 நாள் ஆகுது. அமெரிக்கா ஏன் பின்வாங்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால இன்னைக்கு ஒரு கடுமையான தாக்குதலை ஈரான் கொடுத்திருக்காங்க இஸ்ரேல் மேல. ஹைபா அப்படிங்கிற ஒரு துறைமுகம், அது வந்து ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இருக்கக்கூடிய பகுதி. அது மேல ஒரு கடுமையான தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்காங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. மொத்தமா அந்த ஹைபா துறைமுகமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அந்த தீ இருக்கு இல்லையா, அந்த உயரம் பல மடங்கு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதல் நடைபெற்றுச்சு இல்லையா, அந்த தாக்குதல் எங்க நடக்கணுமோ அங்க மட்டும்தான் துல்லியமா நடக்குது. பக்கத்துல எந்த பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படல. ஈரான் இதை கடைபிடிக்கிறாங்க. பொதுமக்கள் மேல எந்த பாதிப்புமே ஏற்படுத்தவே இல்லை. அதே போல நேத்து முதல் நாள் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் அளவுக்கு தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை கொடுத்திருந்தாங்க. இதை ட்ரம்ப் எதிர்பார்க்கவே இல்லை, அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா 4000 கிலோமீட்டர் போகுமா? 1000 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர் சொன்னமே, 2000 3000 பெரிய விஷயம். 4000 கிலோமீட்டர் வந்து தாக்குதா? அப்போ அமெரிக்காவே தாக்குவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்குமே. இந்த சூர்யா சொல்லுவாரியா, கண்டமிட்டு கண்டம் தாவும் ஏவனை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய அச்சத்தை நம்ம ட்ரம்ப் கொடுத்துருக்கு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கத்தார்ல ஒரு ஒரு முக்கியமான கண்டெய்னர், ஒரு 200 300க்கு மேற்பட்ட ஒரு கண்டெய்னர் மாட்டிருக்குது. நிறைய கப்பல்கள்ல அந்த கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஹீலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹீலியம் கேஸ்க்கான கண்டெய்னர் தான் அங்க மாட்டிட்டு இருக்குது. இந்த ஹீலியம் கேஸ் இருக்கு இல்லையா, மொத்த உற்பத்தியில ஹீலியம் கேஸ்ல மொத்த உற்பத்தியில பாதி அளவு கத்தார்ல தான் உருவாக்கப்படுது. கத்தார் ஒரு சின்ன நாடு, ஆனா கத்தார்ல தான் ஹீலியம் கேஸ் இந்த அளவுக்கு உலகம் முழுக்க கொண்டு போகப்படுவது. அது கடல்ல மாட்டிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ட்ரம்ப் உள்ள வந்து, இல்ல நாங்க தாக்குதலாம் நடத்த மாட்டோம், நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நேத்து என்ன சொன்னாரு? மின் உற்பத்தி நிலையங்கள் மேல, ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தையும் நாங்க வந்து தாக்குதல் நடத்தோம் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப், இல்ல நாங்க சொல்லிட்டோம், நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதுக்கு இடையில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவிலே ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு. பொதுமக்களே கடுமையான எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகை சொல்லியிருக்காங்க, இந்த போரை வந்து அமெரிக்க மக்களே விரும்பல, ட்ரம்ப் செய்வதை ஏற்கவே முடியாது அப்படின்னு அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஒரு பக்கம் கடுமையான பொருளாதார சரிவு அந்த பக்கம் ஏற்பட்டுட்டே இருக்கு. இதை எப்படி ட்ரம்ப் சமாளிக்க போறாரு? அமெரிக்கா எப்படி சமாளிக்கும்? ஏன் இந்த போர், இந்த போரால என்ன நடந்துச்சு, என்ன சாதிச்சோம் அப்படின்னு அங்க பொதுமக்களே பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ட்விட்டர் பதிவுகள்லாம் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. சொல்ல போனா அதுல சில மக்கள் கூட ஈரானுக்கு ஆதரவா பதிவிட்டதை பார்க்க முடியுது. ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் செஞ்ச இந்த கொடூரம் இருக்குல்ல, அது சாதாரணமான விஷயம் இல்லை. 165க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பள்ளிக்கூட குழந்தைகளை வந்து சாவடிச்சாங்க. பள்ளிக்கூடத்து மேல போய் தாக்குதல் நடத்தி 165 குழந்தைகளை கொலை செஞ்ச கொடூர மனநிலை கொண்ட இந்த கும்பல், இந்த இஸ்ரேலும் இந்த அமெரிக்காவும். இப்படி ஒரு தாக்குதலை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. சொல்ல போனா ஈழத்தை எப்படியான தாக்குதலை பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து எவ்வளவு கொடூரமான தாக்குதல், பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. ஆனா இந்த பக்கம் யோக்கியன் மாதிரி பொதுமக்களை தாக்குகிறது ஈரான் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்களை யார் தாக்கலாம் நம்ம ஏத்துக்க போறது, அது இஸ்ரேலா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் தொடங்கி வச்சது யாரு? இந்த போரை முதல்ல தொடங்கினது யாரு? அமெரிக்காவும் இஸ்ரேலும் தானே. ஈரான் இந்த அளவுக்கு இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? அமெரிக்காவோட அந்த வெறிதான், இஸ்ரேலோட அந்த வெறிதான். ஈரானோட மிக முக்கியமான தலைவர் கமேனி, அவரை கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய தலைவரை கொன்னாங்க. அப்ப இதையெல்லாம் எப்படி ஈரானால பொறுத்துக்க முடியும்? இதை பொறுத்துக்க முடியாம தான் பேச்சுவார்த்தைன்ற பேச்சுக்கு இடமில்ல அப்படின்னு சொல்லி
திரும்ப திரும்ப ஏன்னா எங்கிட்ட இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் பயங்கரமான தாக்குதல் இன்னைக்கு தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் மேல. இதை இஸ்ரேலால எதிர்கொள்ளவே முடியல. யாரெல்லாம் இஸ்ரேல வந்து ஆதரிச்சாங்களோ, அமெரிக்கா ஆதரிச்சாங்களோ அவங்களும் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. நமக்கு என்ன நடக்கும்? இது முக்கியமான விஷயம். சீனா வந்து அறிவிச்சிருக்காங்க, நேத்து அறிவிச்சிருக்காங்க. நாங்க ஒருவேளை அமெரிக்கா மின் உற்பத்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடந்துச்சுன்னா, ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடந்துச்சுன்னா, நாங்க மின் உற்பத்திக்கு தேவையான சில விஷயங்களை ஈரானுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்காங்க. இதையும் நம்ம ட்ரம்ப் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு இடையிலையும் மனிதநேயத்தோட ஈரான் இந்தியாவுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓரளவு கேஸ் தட்டுப்பாடு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மனிதநேயம் உள்ள ஈரான் தான் காரணம். அதுக்கு என்ன காரணம்னா, ஈரான் பாதிக்கப்படும் போது இந்தியாவில இருந்து குரல் வந்துச்சு, அங்க போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஈரான் சொல்லுது. இங்க இருக்க சங்கிப்புல சொல்றாங்க, எதுக்கு இங்க போராட்டம், எதுக்கு சென்னையில இருந்து போராட்டம் பண்றீங்க, ஈரான்ல போய் போராட்டம் பண்ணுங்க அப்படிலாம் நக்கல் பண்ணாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஈரானுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட ஈரானுக்கு ஆதரவாக எங்களை போன்றவங்க எல்லாம் போராடிய காரணத்தால் தான் அந்த செய்தி அங்க கேள்விப்பட்ட பரவாயில்ல இந்தியாவில் நமக்காக குரல் கொடுக்குறாங்க, இந்த போரை விரும்பல, நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டதை எதிர்த்து அங்க போராடுறாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இதை பத்தி பேசியிருக்காரு. எங்களுக்காக இந்தியாவில இருந்து மக்கள் குரல் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்க உங்களுக்கு இந்த கேஸ் கண்டெய்னர் நாங்கள் அனுப்புறோம், கப்பல் அனுப்புறோம்னு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா இன்னமும் இந்த சில செங்கி பயல்க பிஜேபிக்காரங்க ஈரானை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல நம்ம ட்ரம்ப் இவ்வளவு நாள் ஒரு வேஷம் போட்டாரு. அமெரிக்கானா யார் தெரியுமா, எங்ககிட்ட இருக்க படையை போல, எங்ககிட்ட இருக்க ஆயுதங்களை போல, எங்ககிட்ட இருக்க ஏவுகணைகள் போல எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஈரான்ட்ட இருந்து எப்படி தன்னை தற்காத்துக்கிறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கூட தெரியாம இன்னைக்கு மொத்த உலக நாடுகள் முன்னால அவமானப்பட்டு நிற்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போரை தொடங்கினது நான் இல்லை அப்படின்னு ஒரு பல்டி ஸ்டாப்ல எங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரு தான் சொன்னாப்ல, நான்லாம் வந்து போற விரும்பலையா அப்படின்னு போற போக்குல வேற சொல்லியிருக்காப்ல. மொத்தமா பல்ட்டி அடிச்சிருக்காப்ல. ஏன்னா ஒரு பக்கம் மக்கள், சொந்த நாட்டு மக்களே இருக்கிறாங்க, பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கு, ரொம்ப பயங்கரமா தாக்குதல் செய்யறாங்க, எதிர்த்தாக்குதலும் செய்யறாங்க ஈரான். இதை எதிர்பார்க்காத நம்ம ட்ரம்ப் சரி வேற வழியே இல்லை, படுத்துருவோம்யா, படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி படுத்திருக்காப்புல. இதுதான் இன்றைய செய்தி. ஒரே ஒரு விஷயம்தான், ஈரான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு அப்படின்னா அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்கானாலே ட்ரம்ப்னாலே அவங்க கொடூரையப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையை உலக நாடுகள் மத்தியில, மக்கள் மத்தியில உருவாக்குனதுக்கு காரணம் இந்த ட்ரம்ப் தான், இந்த அமெரிக்கா தான். மீண்டும் சந்திப்போம்.